ஸோ இந்த வீடியோல நாம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பற்றி தான் பார்க்க போறோம். பிசி ஹார்ட்வேர் நியூஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ பிசி மார்க்கெட்ல ஹார்ட்வேர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைலைட்டடான நியூஸை மட்டும் தான் இந்த வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நாம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம ஒரு சேட் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் இந்த நியூஸை ரூமர்னு சொல்றாங்க, சில பேர் இல்ல இது கன்ஃபார்மா இப்படி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னால 100% உறுதியா சொல்ல முடியல. ஆனாலும் இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கப்போ அது என்னன்னா AMD அவங்களோட B650 சிப்செட்டோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போறாங்களாம். ஸோ இதால என்ன ஆக போகுதுன்னா, மோஸ்ட்லி நாம எல்லாருமே பட்ஜெட்ல பிசி பில் பண்றோம்னா, அதாவது பட்ஜெட்ல ஃபியூச்சர் ப்ரூஃப் பிசி பில் பண்றோம்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்றது AMDயோட 7000 சீரிஸ் CPU தான். மோஸ்ட்லி AMDயோட 7600 தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம சூஸ் பண்ற மதர் போர்டு B650 மதர் போர்டா தான் இருக்கும். ஸோ இந்த மதர் போர்டை நம்மளால 7000 rupeesல இருந்தே வாங்க முடியும். என்னதான் ஒரு நியூ ஜென்ரேஷன் இருந்தா கூட பட்ஜெட்ல கூட மதர் போர்டு கிடைக்குது. ஸோ AMD இந்த சிப்செட்டை ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளால பட்ஜெட்ல அப்புறமா மதர் போர்டு வாங்கவே முடியாது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி அப்படியே போயிடும். இதுக்கு பதிலாக நமக்கு கிடைக்க போகிறது B850 தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸை பார்த்தோம்னா B850ல ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருக்க மதர் போர்டு 15,000 கிட்ட வந்துடும் அதோட ப்ரைஸிங். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால பட்ஜெட்ல ஒரு AMDயோட 7000 சீரிஸ்ல பிசி பில் பண்ணவே முடியாது. ஸோ இந்த நியூஸ் அப்படியே ரூமரா வந்துட்டு போனோம்னு தான் நானுமே ஆசைப்படுறேன். ஏன்னா இது உண்மையாச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பட்ஜெட்ல பிசி பில் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஃபீச்சர் ப்ரூஃபா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல. ஸோ இது ரூமரா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு 100% கன்ஃபார்ம் நியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது ரூமரா இல்ல 100% கன்ஃபார்ம் நியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டெல் சிபியோட நியூஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இன்டெல் சிபியோட நியூஸை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதாவது இன்டெல் சிபியூ மார்க்கெட்ல இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ மேபி இந்த நியூஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம பாருங்க. ஸோ இன்டெல் ஒரு சிபியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கோர் அல்ட்ரா 3 205. ஸோ இந்த சிபியூ இப்போதைக்கு சவுத் கொரியாவில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த சிபியூல இருக்குன்னா முதல்ல நான் டீட்டெயிலாக சொல்றேன், ஒரு நிமிஷம். ஸோ இந்த கோர் அல்ட்ரா 3 205 இந்த சிபியூ பத்தி பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு i3 சிபியூ தான். ஸோ இப்படி சொன்னதுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த வரைக்கும் பாருங்க. i3ன்னு சொன்னா இது ஒன்றும் ஒரு சின்ன சிபியூ கிடையாது. ஸோ இப்போ நீங்க i3 12th gen 1200F இல்லைனா 13 gen 1300F இல்லைனா 14 gen 1400F. ஸோ இது கூட எடுத்தோம்னா அதே லைனப்ல தான் இந்தோட 15 ஜென்ல அல்ட்ரா சீரியஸ்ல இந்த 205 இருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்த்தோம்னா இதுல மொத்தமா 8 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. i3 இருந்தாலுமே 8 கோர்ஸ் வருது. ஆனா அதுல 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர் தான் இருக்கு, 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு, அதாவது சின்ன சின்ன டாஸ்க் பண்றதுக்காக. ஸோ இருந்தாலுமே இது ஒன்றும் சின்ன சிபியூ கிடையாது. ஸோ இந்த சிபியூட மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி 4.9 GHz வரைக்குமே போகும். அதுவும் 65 வாட் டிடிபிலே இதால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சிபியூட பெர்ஃபார்மன்ஸ் நாம இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதாவது 14 ஜென்ல இருக்க i3 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப் டு 70% வரைக்குமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. வேர்ல்ட் ரன்ல நம்மளால 200 FPS வரைக்குமே இந்த சிபியூ யூஸ் பண்ணி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதோட பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைசிங் கூட 10,000ல இருந்து 11,000 கூட அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கான். ஆனா இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. இப்போதைக்கு சவுத் கொரியால மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அதுவும் ஒரு ப்ரீபுல் பிசில தான் இந்த சிபியை வச்சு ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இதோட நேமிங் ஸ்கீம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. 205 305 இந்த மாதிரி எல்லாம் 275 அப்படியெல்லாம் இருக்கு. எனக்கே சரியா தெரியாது. இந்த சிபியூ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நானுமே வெயிட் பண்றேன். இந்தியாவில் வந்துச்சுன்னா இமீடியட்டா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா PlayStation 6ஓட ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. ஸோ சின்ன லீக் என்னன்னா பெருசா எல்லாம் கிடையாது. இதுலயுமே ஒரு டீஅட்டாச்சபிள் டிரைவ் இருக்க போகுது, அதாவது சிடி டிரைவ். ஸோ சிடி டிரைவ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிருக்கும். PS6ல கூட நம்மளால பிசிக்கலா கேம்ஸ் யூஸ் பண்ண முடியும், அதாவது பிசிக்கல் சிடி கேம்ஸை. ஆனா எந்தெந்த கேம்ஸ் சிடியில லான்ச் பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரியல. அதாவது வரப்போற கேம்ஸ் எல்லாமே, ஏன்னா சைஸ் எல்லாம் அவ்வளவு மேசிவா அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப எல்லாம் ஒரு 100 GB கீழே ஒரு கேமை பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ இந்த PS6ஓட பிரைஸ், அப்புறமா இந்த PS6ஓட பெர்ஃபார்மன்ஸ், இது எப்போ வருது, இந்த நியூஸ் எல்லாமே தான் வரப்போற பிசி நியூஸ்ல எல்லாமே அப்டேட் பண்றேன். லீக்ஸ் கன்ஃபார்மா வந்துச்சுன்னா. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனே மறக்காம ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா AMD பத்தி ஒரு நியூஸ் பார்க்கலாம். எல்லா நியூஸ் வீடியோலையுமே கண்டிப்பா AMD பத்தி ஒரு நியூஸாவது இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல என்னன்னா AMD இப்பதான் ரீசெண்டா ஒரு டிரைவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2591. ஸோ இந்த டிரைவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல FSR4 எனபிள் பண்றாங்க. ஓகே, FSR4 எனபிள் ஆகட்டும், பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் AMD ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி FSR 3.1 சப்போர்ட் இருக்க எல்லா கேம்ஸ்லயுமே FSR4 நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கேம் டெவலப்பர்ஸ் FSR4 சப்போர்ட்டுக்கு அப்டேட் தரணும் அப்படின்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அந்த கேம்ல ப்ராப்பரா FSR 3.1 சப்போர்ட் இருக்குன்னா கேம்ல நீங்க FSR 3.1 மட்டும் எனபிள் பண்ணா போதும். AMD டிரைவர்ல FSR4 எனபிள் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேம் FSR4ல ரன் ஆகும். ஸோ இதால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஒரு டீசென்டான FPS கிடைக்கும். அதாவது நமக்கு நேட்டிவா கிடைக்கிற FPS விடையுமே அதிகமான FPS கிடைக்கும். அதுவும் இல்லாம கேமோட குவாலிட்டியுமே அவ்வளோ சீக்கிரமா மோசம் ஆகாது. ஒரு டீசென்டான குவாலிட்டியில நமக்கு
இன்னும் அதிகமான எஃபிஎஸ்ல கேம் பிளே பண்ண முடியும். ஸோ இங்க பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இது 7000 சீரிஸ் தான் சப்போர்ட் இருக்காது. ஏஎம்டியோட 9000 சீரிஸ் கிராபிக்ஸ் கார்டுல மட்டும்தான் சப்போர்ட் இருக்கும். உங்ககிட்ட ஏஎம்டியோட 9000 சீரிஸ் கிராபிக்ஸ் கார்டு இருக்குன்னா இமீடியட்டா இந்த டிரைவர் அப்டேட் பண்ணுங்க. உங்களால நிறைய கேம்ஸ்ல FSR4 யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 85 கேம்ஸ்ல இப்போதைக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ்மே ஏஎம்டி கிட்ட இருந்து தான். ஸோ இந்த வீடியோ பார்க்க எத்தனை பேருக்கு தெரியும், ஏஎம்டில எஃப் சீரியஸ்லயுமே ஒரு ப்ராசஸர் இருக்கு. ஒரு ப்ராசஸர்ல நிறைய ப்ராசஸர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? நீங்க இன்டெல்ல பார்த்துருப்பீங்க 12400F, 1300F, இந்த மாதிரி எஃப் போட்டு இன்டெல்ல வரும். ஸோ ஏஎம்டிலையுமே இந்த மாதிரி எஃப் போட்டு சிபிஎஸ் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ உண்மையிலே நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஃப் சீரியஸ் இருக்கு அதை பத்தி தெரியும்னா வீடியோல சொல்லுங்க, நானுமே பாக்குறேன். ஸோ ஆக்சுவலா இது என்ன எஃப் சீரியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏஎம்டில பார்த்துருப்பீங்க எக்ஸ் சீரியஸ் இருக்கும் 5600X, 7600X, அப்புறமா 5600G, இல்லைன்னா எந்த ஒரு லட்சணமே இல்லாம ஏஎம்டில சிபிஎஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எஃப் சீரியஸ்லயுமே ஒரு சிபிஎஸ் இருக்கு. இந்த எஃப் சீரியஸ் என்னன்னா, இந்த ஏஎம்டியோட 7000 சீரியஸ்ல எல்லா சிபிஎஸும் மோஸ்ட்லி இந்த 7000 சீரியஸ்ல எக்ஸ் அப்புறமா நான்-எக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஐஜிபியூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு இல்லாட்டி கூட உங்களால மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். சின்னதா கிராபிக்ஸ் டாஸ்க் எல்லாம் பண்ண முடியும். கேம்ஸ் கூட ரன் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் 7000 சீரியஸ். அப்புறமா இப்ப புதுசா வர எல்லா ஒரு சிபிஎஸ்லயுமே ஏஎம்டி பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த எஃப் சீரியஸ்ல மட்டுமே நம்ம இன்டெல்ல பாக்குற மாதிரி எந்த ஒரு ஐஜிபியுமே இருக்காது. ஸோ இந்த சிபியூல இருந்து நீங்க அவுட்புட் எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு இருந்துதாங்கணும். ஸோ இதால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, ஏஎம்டியால இந்த சிபியூஸை இன்னும் கம்மியான பிரைஸ்ல கொடுக்க முடியும். ஸோ இந்த எஃப் சீரியஸ்ல இந்தியாவில் ஒரு சிபியூ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியாலையுமே எஃப் சீரியஸ் சிபியூஸ் இருக்கு. 8400F. இதோட பிரைசிங் 12,000ல இருந்து 13,000 உள்ளதான் இருக்கும். ஸோ அதே லைனப்ல தான் ஒரு சூப்பரான சிபியூமே இருக்கு, ஏஎம்டியோட 7500F. இந்த 7500F-ஆல ஏஎம்டியோட 7600 ஈக்குவலான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். அதுவும் பட்ஜெட் பிரைசிங்ல 13,000ல இருந்து இல்ல ஒரு அண்டர் 14,000லயே இந்த சிபியூ கண்டிப்பா வந்துடும். ஆனா 18,000ல இருக்க 7600 ஈக்குவலான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதால கொடுக்க முடியும். ஸோ ஆனா அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது அந்த ஐஜிபியூ மட்டும்தான். இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கூட வராது. ஸோ இது இந்தியாவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஒரு நல்ல சிபியூ, அதை ஏஎம்டி இந்தியாவுக்கு தரல. அதுக்கு பதிலாக தேவையில்லாத அந்த ஒரு 8400F கொடுத்துருக்காங்க. அதுல L3 கேஷா 16 MB தான் இருக்கு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஸோ இப்படி ஒஸ்டா இருக்கிற சிபியூ இந்தியாவுக்கு தந்துட்டு நல்ல சிபியூ அங்க இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஸோ அதே லைனப்ல தான் இனிமே ஏஎம்டி ஒரு புது சிபியுமே லான்ச் பண்ண போறாங்க. ஏஎம்டியோட 9500F. ஸோ இதாவது இந்தியாவுக்கு வருமானம் எனக்கு தெரியல. ஆனா இதுல 6 கோர் 12 தான் இருக்கு. ஸோ கமிங் செப்டம்பர் இந்த சிபியூ ஏஎம்டி லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த சிபியூ எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இது 9500F கண்டிப்பா கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அந்த 7500 மட்டும் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு 16,000ல கூட ஏஎம்டியோட 7000 சீரியஸ் சிபியூ யூஸ் பண்ணி ஒரு நல்ல பிசி பில் பண்ண முடியும். ஸோ ஏஎம்டி என்னைக்கு தான் மைண்ட் மாறுவாங்கன்னு தெரியல. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய நியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு பிசி ஹார்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு என்கிட்ட கேட்கணும்னா, நைட்டு தான் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வரேன். அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணி என் கூட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே அதுல நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.